ஹாய் டியர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் கிடையாது. 7 மந்த் பேபியோட மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும், என்னென்னலாம் வந்து நம்ம கேர் பண்ணணும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் பாப்பாவுக்கு என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழைக்காலம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 8, 8:30 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பாப்பா எழுந்திருக்கா. எப்பவுமே வந்து காலையிலேயே வந்து எழுந்துருவோம். 4:30க்குலாம் வந்து ஒரு தடவ எழுந்துருவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய காலை கடன் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா தூங்கிடுவா. மறுபடியும் தூங்கிட்டு 8:30 போல இப்போ எழுந்திருக்கா. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட விளையாடணும். எப்பவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தது அப்படின்னாலும், காலையில வந்து கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க காலையில ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் நம்ம வேலைய பார்த்துட்டு இருந்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அது சரியா வந்து இதுவா இருக்காது. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து அவங்க கூட விளையாடுறது, அந்த மாரி வந்து பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ, அதனால கொஞ்ச நேரம் பாப்பா கூட இது மாரி விளையாடிட்டு இருக்கேன். காலையில வந்து ஸ்கின் கேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களோட ஸ்கின்ன வந்து கண்டிப்பா நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ, அதனால வந்து ஆலிவ் ஆயில் தேய்க்கணும். அதுக்காக ஆலிவ் ஆயில் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா மேடம் வந்து குடுக்கல. அதே மாதிரி குழந்தைங்க கையில ஏதாவது எடுத்துட்டாங்க, இல்ல வந்து ஏதாவது பண்றாங்க அப்டின்னும்போது வந்து உடனே வந்து நம்ம வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன் காமிச்சோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அது நல்லாவே புரியும். ஸோ, அதனால வந்து ஃபேஸ வந்து எப்பயும் கடுமையா வச்சுட்டு பேசாதீங்க. அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். அது வந்து அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அன்னைக்கு ஃபுல் டே வந்து அதே மாதிரி போயிடும் அவங்களுக்கு. ஸோ, அதனால வந்து ரொம்ப வந்து பொலைட்டா பேசுங்க. சிரிச்சுட்டே வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் போல கூட வந்து விளையாடிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து அப்ளை பண்ண போறேன். ஆலிவ் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்கின் கேருக்குன்னே வந்து தனியா வந்து கிடைக்கும் இல்லையா? அதுதான். நான் வந்து இது வந்து Flipkartல தான் வாங்கியிருக்கேன். நேர்லயுமே வந்து ஈஸியா வாங்கலாம். நான் வந்து கடைக்கு போகறதுக்கு வந்து இப்போ முடியாது அப்டின்றதால வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காலையிலேயே வந்து அப்ளை பண்ணி விட்டுர்றேன். ஃபர்ஸ்ட்டுலாம் பாப்பா பொறந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 மந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அப்ளை பண்ணி விடுவாங்க. இப்போ வந்து நான் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். மழைக்காலம்ன்றதால அது ரொம்ப வந்து குளிர்ச்சி. ஸோ, அதனால அத ஸ்டாப் பண்ணியாச்சு. அது வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு, அது குளிக்க வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீன்ல வந்து ஆலிவ் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா தான். ஆனா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. ஸ்கின் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா சூப்பரா இருக்கு. ஸ்கின்ன வந்து கண்டிப்பா கேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, காலையிலயே வந்து இது மாரி நான் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுர்றேன். அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, அவங்க அதுக்கப்புறம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இத அப்ளை பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் விட்டீங்க அப்டின்னா, அவங்க தனியா விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுடைய வேலைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து காலையில கொஞ்ச நேரம் வந்து இது மாரி டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியங்க. அதே மாரி ஸ்கின் வந்து நல்லா கேர் பண்ணி இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்க. பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து ஒரு ஃபுல் டேல வந்து அவங்க உட்கார தெரியாது. ஸோ, அதனால நடக்க மாட்டாங்க. நம்ம வந்து நெறைய நேரம் வந்து உட்கார்ந்துட்டுருக்கோம், நடந்துட்டுருக்கோம். ஸோ, அதனால வந்து பேக் சைடு அவ்வளோ நம்ம படுத்துட்டே இருக்க மாட்டோம் ஃபுல் டே. ஆனா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே வந்து படுத்துட்டே இருக்காங்க இல்லையா? பேக் சைடு வந்து சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கை வச்சு பாருங்க, இந்த மாரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. அதே சமயத்தில நல்லா வந்து ஸ்மூத்தா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. அதுக்காக தான் ஆயில் வச்சு நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்றது. இந்த மாரி ஃபுல்லா நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறலாம் ஃபர்ஸ்ட்டு. நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதனால அப்படி தெரியுது. நல்லா வந்து அழகா மசாஜ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ஆயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேற ஒரு ட்ரெஸ் வந்து நான் போட்டு விட்டுறேன். அதே மாரி இன்னைக்கு ஃபுல் டேல பார்த்தீங்க அப்படின்னா, இவரு வந்து ஒரு 10 கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு. நான் வீட்ல சொன்ன மாரி டயப்பர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் டே வந்து இந்த மாரி வேற வேற ட்ரெஸ் தான் மாத்தி விட்டுருவேன். ஃபுல் டே வந்து ட்ரெஸ் இல்லாம அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ, அதனால வந்து வேற வேற ட்ரெஸ் மாத்தி விட்டுறலாம். இது மாரி பாருங்க, கீர பறிக்க விட மாட்டா. அதுக்கப்புறம் வேற ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். இப்ப நான் வந்து இது கீரைய வந்து பறிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீரை வந்து சாம்பார் பண்ண போறேன். இது வந்து பறிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமா வேண்டாம். கீரை சாம்பார் பண்றதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். பருப்பு வந்து நான் வேக வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப கீரை மட்டும் பறிச்சு எடுக்கணும். அதே மாதிரி முன்ன மாதிரி நான் எல்லாமே வந்து கவுண்டர் டாப்ல வச்சு செய்றது கிடையாது. இது மாரி பக்கத்திலேயே வந்து பாப்பா பக்கத்திலேயே உட்காந்துப்பேன். நம்ம கவுண்டர் டாப்லயே வச்சு கட் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டோம் அப்டின்னா, வந்து இவங்க விளையாடுறதுக்கு வந்து டைம் இருக்காது. அவங்க தனியா வந்துருக்க மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அதனால இப்ப எதுவுமே வந்து நான் கவுண்டர் டாப்ல வச்சு பண்றதில்ல. எடுத்துட்டு வந்து இந்த மாரி பக்கத்துல வச்சுப்பேன். நம்ம கூட ஆள் இருக்கும்போது வந்து பக்கத்துல இந்த மாரி ஏதாவது வச்சுக்கலாம். அதே டைம்ல நைஃப்லாம் வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கீரை பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பூண்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஆல்ரெடி வந்து பருப்பு வேக வச்சிருக்கேன் நானு. அதுல வந்து சேர்த்துற போறேன். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி போடாம கீரைய வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து தாளிச்சுட்டோம் அப்டின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும் சாம்பார் அவ்வளோதான். இந்த சாம்பார் தாளிக்கிறது பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிச்சுட்டோம் அப்டின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த 2 நம்ம காஞ்ச மிளகாய் வந்து 1 சேர்த்துப்பேன். கூடவே கொஞ்சமா வந்து மிளகாய் பொடி 2ம் சேர்த்துட்டு தாளிச்சுட்டோம் அப்டின்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து நகம் கட் பண்ண போறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 11:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு.
கையில பார்த்தீங்கன்னா, நகம் வந்து நெறையா இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவ வந்து இதெல்லாம் கண்டிப்பா வந்து கட் பண்ணிடணும். அதே மாரி குழந்தைங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபுட் கேர் வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். கையும், காலும் வந்து கேர் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியங்க. கால் வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்றீங்க இல்லையா? அப்போ வந்து பாதத்துல வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. அப்பதான் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அவங்க எழுந்து நிக்கிறதோ, நடக்கிறதோ வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ, அதனால வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி நம்ம ஆயில் அப்ளை பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெயில் கட் பண்ண போறேன். நான் வந்து நார்மலான நெயில் கட்டர் வச்சு தான் கட் பண்றேன். எனக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால கட் பண்றேன். நீங்க நெயில் கட்டர் வச்சு கட் பண்றதுக்கு பயமா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து எப்பவும் வந்து பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நெகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாயில கடிச்சு எடுத்துருவாங்க. இப்ப நம்மலாம் அந்த மாரி பண்றதில்ல. நெயில் கட் வச்சு கட் பண்றோம். குழந்தைங்களுக்குமே வந்து சின்னதா இருக்கு நெயில் கட்டர். அத வந்து பயன்படுத்துங்க. பயமா இருக்கு அப்டின்னா. இப்ப நான் வந்து நார்மலா அப்படியே வந்து நெயில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க கட் பண்ணுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்னா நல்லா கோஆப்பரேட் பண்ணுவாங்க. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, விரல் வந்து அசைச்சுட்டே இருப்பாங்க. நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. இவரு வந்து அழகா காட்டுவாரு. அதனால வந்து நான் இப்பவே கட் பண்ணிடுறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க காமிக்க மாட்டாங்க அப்படின்னா, தூங்குன பிறகு வந்து கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப சேஃபும் கூட. அதே மாதிரி நெயில் கட் பண்ணும்போது, மேல தெறிக்கிறது, இல்ல பக்கத்துலலாம் வந்து தெறிக்கும். ஸோ, அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல காட்டன் இருந்தது அப்படின்னா, கொஞ்சமா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி பால் எடுத்துக்கோங்க. அத வந்து கொஞ்சமா தண்ணி வந்து சோக் பண்ணி எடுத்துட்டு, இப்ப நான் கீழ வந்து கட்டை விரல் புடிச்சிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல வந்து அந்த காட்டன் வச்சுக்கோங்க. நகம் வெட்ட வெட்ட அந்த காட்டன் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா, நெறைய இடம் வந்து தெளிக்காது. ஸோ, அதனால வந்து பயப்படாம நம்ம வெட்டிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம வந்து பெரியவங்களுக்கு கட் பண்ணும்போது, கை வந்து எட்ட வச்சுட்டு கட் பண்ணுவோம். ஸோ, அதனால வந்து கொஞ்சம் பயம் இருக்காது. அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப கிட்டண்டே கட் பண்ற மாரி இருக்கும். சம்டைம் வந்து கண்ணுல அந்த மாரி வந்து தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால அந்த காட்டன் வச்சுட்டு கட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கட் பண்ண மாட்டேன். லைட்டா வந்து கட் பண்ணிட்டே வருவேன். ஸோ, அதனால வந்து கீழ வந்து தெறிக்காது. உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நீங்க இந்த காட்டன் வைக்கிறது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. தண்ணீல சோக் பண்ண காட்டன் வச்சுட்டு கட் பண்ணீங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நகம் வந்து கண்டிப்பா தெறிக்காது. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. குழந்தை வச்சிருக்கீங்க அப்டின்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாரி பாருங்க, நெயில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவா. கால்ல கட் பண்ணும்போதெல்லாம். அது வந்து அவங்க விளையாடுறது. ஸோ அதனால இதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் குடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கட் பண்ணணும். நம்ம சீக்கிரமா வந்து வேலைய முடிக்கணும் அப்டின்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட வந்து எந்த வேலையுமே நம்மளால முடிச்சுக்க முடியாது. சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்து நெயில் கட் பண்றது, ஆயில் அப்ளை பண்றது, குளிக்க வைக்கிறது எல்லாமே அப்படிதான். நீங்க வந்து சீக்கிரமா வேலைய முடிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வந்து கட்டாயப்படுத்தி பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. நான் பாருங்க டைம் விட்டு, விட்டு கட் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் வந்து விளையாண்டாங்க அப்டின்னா விளையாடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து தூங்காத டைம்ல கூட நான் இந்த மாரி கட் பண்ணிக்கிறேன் ஈஸியா. அந்த மாரி வந்து எப்பவுமே வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கே வந்து கோஆப்பரேட் பண்ண பாருங்க. நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு கோஆப்பரேட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியாது. ஸோ அதனால கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. பாருங்க இந்த மாரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி வந்து கட் பண்ணிடலாம். எல்லா வேலையும் வந்து சீக்கிரம் குழந்தைங்கள்ட்ட முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பா அது நம்மளுக்கு கோவமும் வரும். நம்ம கோவத்த குழந்தை மேல காட்டணும் அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறம் கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து அந்த மாரி பண்ணாதீங்க. அடுத்ததா வந்து இந்த ஃபோட்டோ எதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணது. இப்போ வந்து ஸ்டிச்சிங் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பழைய விளாக்லாம் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. YouTubeல வீடியோ பார்த்து தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப பாருங்க, எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. நெயில் கட் பண்ணியாச்சு. நெயில் கட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கை, கால் எல்லாமே வந்து லைட்டா வந்து வாஷ் பண்ணி விட்டுருங்க. லைட்டா ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்க. இப்ப வந்து பாருங்க விளையாடிட்டு இருக்கா. நம்ம கூட வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கணும். இதுதான் வந்து பேசுறதுக்கான ட்ரெய்னிங்கு. இப்போ தான் அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து கூட வந்து பேசணும். ஸோ எப்பவுமே வந்து டைம் கிடைக்கும்போது, நம்ம வந்து நம்ம வேலைய பார்த்துட்டு இல்லாம, கண்டிப்பா அவங்களுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து இல்ல. ஸோ நம்மள்ட்ட வந்து பேச வரதுக்கு அவங்க எதுவும் நம்மள்ட்ட பேச மாட்டாங்கன்றதால, நம்மளும் வந்து எதுவும் பேசாம இருக்கக்கூடாது. கூட நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. கூட வந்து இந்த மாரி பேசுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்னு பண்ணுவாங்க. இப்போ வந்து வண்டி ஓட்டுறா பாருங்க. இந்த மாரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்னு பண்ணுவாங்க. அத வந்து ரசிக்கிறது வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, அதனால வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாரி நம்மளும் பேசணும் அப்டின்னா, அவங்க வந்து கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணல அப்டின்னாலும் பேச ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து சீக்கிரமா வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பா வந்து இந்த மாரி கூட பேசுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 11:45 ஆயிடுச்சு. இப்ப வந்து முட்டை ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஃபுட் குடுப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து நெறைய விளாக்ல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு குடுத்த ஃபுட் வந்து இன்னையோட ஸ்டாப் பண்ணிட்டு, நாளைக்கு வந்து வேற ஃபுட் குடுக்கக்கூடாது. இன்னைக்கு குடுக்குறது வந்து 2 நாள் வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஆனா முட்டை வந்து நான் அந்த மாரி கன்டின்யூ பண்றதில்ல. மத்த ஃபுட்லாம் குடுக்குறீங்க அப்டின்னா, ஒரு 2 நாளாவது வந்து ஒரு ஃபுட்ட குடுங்க. அப்பதான் அந்த டேஸ்ட்டுக்கு பழகுவாங்க. நீங்க மாத்தி மாத்தி குடுத்துட்டே போனீங்க அப்டின்னா பழக மாட்டாங்க.
ஸோ, இன்னைக்கு வந்து நான் முட்டை குடுக்குறேன். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி 2 நாள் நான் கன்டின்யூ பண்றது கிடையாது. வாரத்திலேயே வந்து 2 நாள் மட்டும் முட்டை குடுப்பேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு முட்டை ஃபுல்லா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இல்லையா? அவங்க ஒரு பாதி அளவு முட்டை எடுத்தோம் அப்டின்னா, அதில வந்து 1/4 தான் சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா, அது கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அது மாரி வந்து அவங்க சாப்பிடுற அளவுக்கு மட்டும் குடுங்க. நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து குடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இவங்களுக்கு வந்து முட்டை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அவளே கிட்ட எடுத்துட்டு போம்போதெல்லாம் கைய இழுத்து இழுத்து வாயில வச்சுப்பா. அது வந்து முட்டை ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்குது அப்படின்றதால நம்ம இதே ஃபுட்ட வந்து குடுத்து பழகிடக்கூடாது. வாரத்துல 2 நாள் மட்டும் தான் குடுப்பேன். மத்த நாள்லாம் வந்து வேற ஃபுட் தான் குடுப்பேன். பருப்பு சாதம் அந்த மாதிரி. அ கொஞ்சம் வந்து நெய் வந்து பருப்பு சாதம் அதெல்லாம் காட்டுனோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து புடிக்குது பாப்பாவுக்கு. அது மாரி குழந்தைகளுக்கு வந்து நெய் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் நானு. பாருங்க இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கையில நல்லா மசிச்சுட்டதுக்கு அப்புறமா குடுங்க. அதே மாரி ஒயிட் பார்ட் மட்டும் குடுத்தோம் அப்டின்னா சாப்பிட மாட்டா. கொஞ்சம் வந்து எல்லோ பார்ட்டும் கூட சேர்த்து குடுப்பேன். எல்லோ பார்ட் வந்து மேக்ஸிமம் குடுக்க வேண்டாம் அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா குட்டி குழந்தைங்களுக்கு குடுக்குறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து நல்லா வந்து உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ, அதனால குடுக்கலாம். ஆனா அதிகமா குடுக்குறதில்ல. ஒயிட் பார்ட் கூட லைட்டா சேர்த்து குடுப்பேன். அதே மாதிரி குடுக்கும்போது வந்து கன்டினியூஸா நீங்க சாப்பாடே ஊட்டிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 வாய் குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடுக்கணும். நீங்க எது குடுத்தீங்க அப்டின்னாலும், இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து குடுக்குற மாதிரி ஏதாவது வந்து பாட்டில்ல வச்சுட்டு குடுங்க. பாருங்க தண்ணி பார்த்தா வந்து விடமாட்டா அந்த மாரி இழுத்து இழுத்து பிடிச்சுக்கிறாரு பாருங்க. இது மாரி வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊட்டி விட்டுருவேன். இது கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதே மாரி அவங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டாதீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதே மாரி சாப்பிட்டதையும் மறுபடியும் வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடுக்காதீங்க எப்பவும். கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களால வந்து அவ்வளோதான் சாப்பிட முடியும். அவங்களுடைய குவான்டிட்டியும் அவ்வளோதான். அவங்களுடைய வயிறு வந்து அவ்வளோதான் எடுத்துக்கும். ஸோ அதனால ஊட்டி முடிச்சாச்சு. இந்த கிளிப்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட் எடுத்த கிளிப்ஸு. இதுல வந்து பாருங்க, அவரு அந்த நிழல பார்த்துட்டு அத கண்டுபிடிச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இப்டி இப்டி சாஞ்சு சாஞ்சு பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க பாருங்க ரைட் சைடு. அப்டியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு. இந்த மாரி ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கறதுக்கு. சிரிப்பாவும் இருந்தது எனக்கு. பாருங்க கிட்ட போயிட்டு புடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. இது வந்து அவருக்கு வந்து டிஃபரெண்ட் இல்லையா? குழந்தைங்க வந்து எல்லா விஷயமும் புதுசா தான் வந்து கத்துப்பாங்க. டோட்டலி எம்ப்டி. நம்ம வந்து நம்ம என்ன செஞ்சுட்டுருக்கோம் இந்த உலகத்துல. ஆனா, அவங்க எல்லாமே வந்து புதுசா தான் கத்துக்க போறாங்க. ஸோ, அதனால வந்து எல்லாமே அவங்களுக்கு புதுசா தான் தெரியும். சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவர் கைய வந்து மேல தூக்கி பார்க்குறாரு பாருங்க. புதுசா தான் தெரியும். ஸோ, அதனால ஒவ்வொன்னா தான் வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்ளோ சிரிப்பா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து புதுசா இப்ப தான் கத்துப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து ரசிக்க வேண்டிய விஷயம். எவ்ளோ வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இத பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருந்தது எனக்கு. பாருங்க லைட் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தான். நான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பண்ற எல்லா விஷயமும் வந்து ரசிங்க. இந்த வயசுல தான் வந்து அதெல்லாம் வந்து கிடைக்கும். கண்டிப்பா வந்து நீங்க அதெல்லாம் வந்து பாருங்க. கீழ வந்து சின்னதா முளைச்சிருக்கு பாருங்க. அது வந்து வெங்காயம். நம்ம ரோஸ் செடியோட அப்டேட் சும்மா காமிக்கலாம் அப்படின்றதுக்காக 2, 3 ரோஸ் வச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இப்போ. ஒரு 5 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க வெயில் வந்திருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுருக்கேன். இவ்வளோதான். இந்த மாரி தான் வந்து எங்களோட மார்னிங் ரொட்டீன் இருக்கும். நான் என்னோட வேலை நடுவுல வந்து கண்டிப்பா வந்து பாப்பாவையும் கேர் பண்ணுவேன். அதுவும் வந்து இப்போ நம்மளுடைய வேலை தான். ஸோ, அதனால வந்து இடையில இடையில வந்து பாப்பா பார்த்துட்டே தான் இந்த மாரி தான் பண்ணுவேன். இதுதான் வந்து எங்களுடைய மார்னிங் ரொட்டீன். பாப்பா வந்து இப்படிதான் இருக்கும் பார்த்துப்பேன் நானு. கண்டிப்பா வந்து நெயில் கேர் பண்றது, இந்த ஹேர் கேர் பண்றது, ஸ்கின் கேர் பண்றதுலாம் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கே கேர் பண்ணிக்க தெரியாது. இன்னொன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து படுத்துட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ, அதனால வந்து ஸ்கின் எல்லாம் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ்லாம் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது, ரொம்ப நாள் படுத்துட்டே இருக்கிறதால அவங்களோட ஸ்கின்லாம் வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட குழந்தைங்களும். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நேரம் வந்து படுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அதனால வந்து சர்க்குலேஷன் அவ்வளவா இருக்காது. ஸோ, அதனால வந்து கேர் பண்ணிக்கோங்க. இதோட வந்து இந்த விளாக் வந்து நாங்க முடிச்சுக்கிறோம். நீங்க வந்து குழந்தை வச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா அத மிஸ் பண்ணாதீங்க. இந்த விளாக்ல இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம்.